என் ஒய்ஃப் வந்து யார் கூடயோ பழகுறாங்க வேறு யாரோடையோ தொடர்பு இருக்குன்னு எப்படி நீ அவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்லுவ அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது. என்னுடைய மனைவி வந்து 5 மாத கர்ப்பம். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. என்கிட்ட ஒருத்தர் நான் எதுக்குங்க நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். என்னோட குழந்தை இல்லை அவங்க குழந்தைய அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லிடுங்க. இல்லை கேட்டு அப்போ என்ன பண்ணுவேன், நீ விட்டுட்டு போயிடுவியாப்பா அப்படின்னு. இல்லை இப்போவே 35 வயசு, இதுக்கப்புறம் நான் ஒரு டைவர்ஸை வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு பொண்ணை தேடி அதை கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு இருந்துருவேன் அப்படி. இப்போ இருக்கிற இன்னொரு ட்ரெண்டு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், இவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபோட சுற்றுறது. கிளாஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு 1 ஹவரில் திரும்பி கூட்டிகிட்டு போனங்கிறதுக்கு பதில் அங்கேயே பேரண்ட் உட்காடுறாங்க. ஒன்று வந்து ஃபீமேல் பேரண்ட் இருக்கும், ஒன்று மேல் பேரண்ட் இருக்கும். அவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் ஆகி போயிடுது. ஒரு அம்மா பொண்ணு வயிற்றுல குழந்தையோட அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துங்க. அந்த பொண்ணுக்கு 14 வயசு தான். அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த குழந்தைய வந்து நாங்கள் பெற்று எடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடணும், ஏதோ என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஊருக்கு தெரியாமல் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை எனக்கு பிறந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்துட்டு நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம், நிறைய கேஸ் கேட்டிருக்கோம். கல்யாணம் இப்போ எங்களுக்கு 3 மாதம் தாங்க ஆகுது, எப்படிங்க 5 மாதம் கன்சீவாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து அது மூலமாக நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் அதிலே நான் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற முடிவுகளும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம இது நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அதாவது பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன் வந்து நீங்கள் வந்து அந்த என் ஒய்ஃப் வந்து யார் கூடயோ பழகுறாங்க. நான் கேட்டேன், நீ கல்யாணம் ஆகி உனக்கு 3 மாதம் தானேப்பா ஆகுது, எதுக்கு நீ இவ்வளோ இது பண்ணுற, கொஞ்ச நாள் தான் பொறுமையாக. இல்லை அப்போ என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு வேறு யாரோடைய தொடர்பு இருக்குன்னு எப்படி நீ அவ்வளோ ஊர்ஜிதமாக சொல்லுவ அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவர் ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு அதுக்கு கஷ்டம். ஆமாம், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது, என்னுடைய மனைவி வந்து 5 மாத கர்ப்பம் அப்படின்னு. இது எப்படி தெரியும் உனக்கு? நான் தான் ஸ்கேன் பார்த்தேன், நான் வந்து ஒன்றும் சொல்லலை, அதை நம்பர் ஆஃப் வீக்ஸ் எழுதியிருக்கிறத கால்குலேட் பண்ணால் 5 மந்த்ஸ்ன்னு காமிச்சுது. எனக்கு எப்படி என்ன கேட்குறதுன்னு தெரியல, பட் சம்திங் இஸ் ராங்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்னமோ பண்ணுறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, பட் ஆனால் ஏதோ பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணோம். அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறத நாங்களே கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். அப்போது அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதை காமிச்சிட்டு இது பண்ணிட வேண்டியது தானே தம்பி அப்படின்னா, நான் இப்போ சொல்லிட்டேன்னா அவங்க அபார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவர் நல்லவரா மேம்? அவர் அபார்ட் பண்ணிட்டு அவருக்கு எவிடன்ஸ் இல்லையே. குழந்தை பிறக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஈஸியாக நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் பண்ணிக்கல, என்ன எதுவும் கேட்கல. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு இவங்க அபார்ட் பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை இவர் தான் அபார்ட் பண்ண சொன்னார், nobody is going to know what happened. ஆனால் உங்ககிட்ட சொல்லிடுறாங்க இந்த விஷயத்த வந்துட்டு நான் இப்படி தான் பண்ணுறேங்கிறத தெளிவாக. இல்லை, நான் சொன்னேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இப்போயே இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். why do you want to waste your time? இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு அது டிவோர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போயே பண்ணிடலாம். என்னத்துக்கு அவர் சொன்ன பதில் இதெல்லாம் தெளிவாக இருக்காங்க. இப்போல்லாம் தப்பு பண்ணுறவங்களும் தெளிவாக இருக்காங்க, அது தப்புலேருந்து வெளியே வரவங்களும் தெளிவாக இருக்காங்க, எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி. யாராவது இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்னா இது ஒரு வித்தியாசமான வழக்கு. இது ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ் நான் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டே வந்தாங்க. வந்துட்டு அவர் வந்து எனக்கு தெரியும் இது என் ஃப்ரெண்டோட குழந்தை தான், நான் இல்லாத போது அவங்களுக்கு பிறந்துச்சு, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் அன் இது. ஏன்னா சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் இல்லையா, பின்னாடி குழந்தைகள் வளர்ந்த பிறகு சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். அதுக்காக வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பயாலஜிக்கல் ஃபாதர், ஐ ஆம் நாட் பயாலஜிக்கல் ஃபாதர், பட் ஐ வில் டேக் கேர் ஆஃப் த சைல்ட்.
அவங்க மனசை ஏத்துக்கிறதா மேம் இந்த மாதிரியான என்னால ஜீர்ணிக்க முடியல. பட் நான் அதை நல்லா வளர்த்துருவேன். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த பயாலஜிக்கல் ஃபாதர். இப்படியும் இருக்காங்க. அப்புறம் வேற ஒருத்தருடைய குழந்தைன்னு தெரிஞ்சும் நான் வாழ்றதுக்கு தயார். என்கிட்ட ஒருத்தர் நான் எதுக்குங்க நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் எல்லாம் கேட்டு நீங்க பார்த்து சொல்லுங்க, அவருக்கு என்னோட குழந்தை இல்லை அவங்க குழந்தையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லிடுங்க. இல்லை கேட்டு அப்போ என்ன பண்ணுவேன், நீ விட்டுட்டு போயிடுவியாப்பா அப்படின்னு. இல்லை இதுக்கப்புறம் நான் எனக்கு இப்போவே 35 வயசு, இதுக்கப்புறம் நான் ஒரு டைவர்ஸை வாங்கி அதுக்கப்புறம் திரும்பி நான் ஒரு பொண்ணை தேடி அதை கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ, அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு இருந்துருவேன் அப்படிங்க. உங்ககிட்ட அப்படியே சொல்றாரு. ஏன்னா தட் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா நீங்க இன்னைக்கு வந்து குழந்தையின்மை ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ அதனால வந்து மக்களோட மைண்ட் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் போயிருச்சு. அதாவது இந்த 8வது 9ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் லவ் கூட என்னோட காலத்துல 5ஆம் கிளாஸ் லவ் இருந்திருக்கு. ஆனா அவ கல்யாணம் பண்ணி அவனோட தான் இருக்கா இன்னும், அது வேற. ஆனா இன்னைக்கு 5ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்றாங்க, 6ஆம் கிளாஸ்ல லவ் பண்றாங்க, 8ஆம் கிளாஸ்ல ஒருத்தர் ஒரு 3 பேரை மாத்தி தான் வந்து கடைசியா ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுறாங்க. எனக்கு இவன் தகுதியானவனா, எனக்கு இவன் தகுதியானவனா அப்படின்னு யோசிச்சு வந்து செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஓகே அதை வந்து இப்போ எல்லாரும் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அஃபேர் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, அதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் தேவையில்லை, இப்போ இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. சோ இப்போ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு வந்து கேக்குறாங்க. ஆமா, இல்ல இங்க பாஸ்ட் இருந்திருக்கும், we are not bothered about that, everybody has. so அந்த மாதிரி அஃபேர் எல்லாம் even I have come across 2-3 people in my life. so எனக்கு வந்து இப்ப இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, பிரசன்ட்ல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க, that is what I want. so அது ரொம்ப தெளிவா இருக்காங்க எல்லாரும். வேற ஒரு குழந்தை தெரிஞ்சும் வாழ்ற சில பேர் ஓகே அப்படின்னு சில பேர் வந்திருக்காங்க. இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை எல்லாம் ஆகி அந்த மாதிரி ஏதாவது கேஸ் வந்திருக்காம? நம்ம வந்து கேஸ் பார்த்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பிரச்சனை பண்றாங்களா என்னங்கிறது நம்மளோட நாலேஜுக்கு வர்றதில்ல. பட் இருக்க அதை வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு சில இந்த ஹேரு அந்த மாதிரி எல்லாம் கேட்போம், அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. டெஸ்ட் பண்ணி இதுக்கு ஒரு லேப் இருக்கு, ரிட்டையர்டு பீப்புள் ஃப்ரம் ஃபாரன்சிக்கில் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம், அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த ஒரு நபர் தான் வந்து நான் கேட்டேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் க்யூரியஸாக. அதுக்கு அவர் சொன்ன பதில் இது, நான் ஐ நெவர் தாட் ஆஃப் ஐவிஎஃப் அப்படிலாம் நான் நினைக்கல. எனக்கு தெரியும் இந்த டிவோர்ஸ் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் திரும்ப 2 years இதுன்னு தெரியும். அவர் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு நான் இந்த இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு 39 வயசு ஆகிடும். 40 வயசுக்கு மேலே எனக்கு வந்து குழந்தை பிறக்குமா பிறக்காதா, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆண்கள் வந்து போயிட்டாங்க. இன்னைக்கு எதனாலும் ஓகே நான் ஏத்துட்டு வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இன்னொரு ட்ரெண்ட் கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், இவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபோட சுத்துறது, அது வந்து நிறைய இருக்கு. அது வந்து இப்போ இந்த எனக்கு என்னன்னா ஆமா ஷேரிங் வித் கேரிங் ஃபிளாட்ல இருக்கிறவங்ககிட்ட இது அதிகமா இருக்கு. நிறைய வந்து ஒர்க் அட் ஹோம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இது நிறைய இருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி ஆமா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அது போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு கல்ச்சரா மாறுது. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அவங்க அவுட்டிங் போறது, அவங்க பசங்களை வெளியே கூட்டு போறது, ஏதாவது அப்படி வந்திருக்காம இவங்க கிட்ட? நிறைய வந்திருக்கு. அதாவது எங்க போய் இவங்க எல்லாம் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டென்னிஸ் கோச்சிங் கிளாஸ் கூட்டு போவாங்க, ஷட்டில் கோச்சிங் கிளாஸ் கூட்டு போவாங்க. இந்த கோச்சிங் கிளாஸ் தான் நிறைய இருக்குது இன்னைக்கு. வாயில சொல்ல முடியாத பேரெல்லாம் இருக்கு. என்னமோ மார்ஷியல் ஆர்ட்ல இல்லை மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்லாம் இருக்காமே, எனக்கு அதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்கு. கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு 1 hourல திரும்பி கூட்டிட்டு போனோங்கிறதுக்கு பதில் அங்கேயே பேரண்ட் உட்காடுறாங்க. ஒன்று வந்து ஃபீமேல் பேரண்ட் இருக்கும், ஒன்று மேல் பேரண்ட் இருக்கும், அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் ஆகி போயிடுது. ஸோ இது வந்து நிறைய நடக்குது இப்போ அந்த ஜிம்முக்கு போற இடத்துல. இதெல்லாம் வெரி காமன் நவடேஸ். அதை வந்து அவங்க வீட்டுக்கும், அது ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கும் இவங்க வருவாங்க, இவங்க வீட்டுக்கும் அவங்க போவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிரும்.
அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் வந்து அந்த ஏரியா விட்டு காலி பண்ணி போகணும். அவங்க அவங்க இந்த மாதிரி வந்து யாராவது கல்யாணம் வரைக்கும் போயிருக்காங்களா? அதாவது இது வந்து இன்னைக்கு இப்ப நடக்கிறதுன்னு இல்லை. எனக்கு வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து 2 குழந்தைகளை பெற்றுட்டு அவங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு, நான் சொல்றது கிராமத்துல விட்டுட்டு இன்னொருத்தரோட வந்து குடுத்தனம் பண்றாங்க. ஸோ இது அந்த காலத்திலே நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம மீடியாலாம் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமா தெரியுது. அந்த காலத்திலே நடந்திருக்கு. பட் நம்பர்ஸ் வேர் வெரி லெஸ். ப்ராபப்ளி அப்போ பாப்புலேஷனும் லெஸ்ஸாக இருந்திருக்கும், அதனால நம்பர்ஸும் லெஸ்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட் ஹேட் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, கேர்ள்ஸ் போய் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு வந்து வில்லேஜஸில் அன்எஜுகேட்டட் கேர்ள்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லேஜ் வந்து உங்களுக்கு நாட் அ க்ரௌடட் பிளேஸ் இல்லைங்களா. அந்த மாடு மேய்க்க போவாங்க, வயலுக்கு போவாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு உறவுகள் ஏற்படும், அப்போ குழந்தை உண்டாகும். ஒன்று அது பெத்தெடுத்து எங்கேயாவது கொடுத்துட்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு 6 மாதம் காணாமல் போயிடுவாங்க, ஊர்லேருந்து காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பெத்தெடுத்து கொடுத்துட்டு திரும்ப நார்மலாக வந்துடுவாங்க. வந்து they get married to somebody else and go. இதெல்லாம் முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்த விஷயம்தான். இப்போ வந்து நிறைய நம்ம பார்த்துக்கிறதுக்கு கைபேசி ப்ளஸ் சேனல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய தெரியுது. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பிடிக்கலைன்னா பிரிஞ்சுட்டு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் பார்த்துருக்கீங்க? அது வந்து பண்ணிக்கிறாங்க. ஒரு சில டைம் வந்து அது பாட்டிக்கிட்ட இருக்கு குழந்தை. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பார்த்த கேஸில் வந்து நல்லா அந்த குழந்தை அங்கே வளர்ந்துருச்சு, கல்யாண வயசும் வந்துருச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டில் இருந்து தான் நம்மகிட்ட கேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா எல்லா பக்கமும் செல்லும். அதுக்கு அதாவது அப்பாவும் பேசுகிறாரு, அம்மாவும் பேசுகிறாங்க. அம்மா பாட்டி வீட்டில் வளர்றது குழந்தை, அவங்களும் நல்ல செல்ல கொடுத்து வளர்க்குறாங்க. இது வந்து வெரி ஹை சொசைட்டி. லோ சொசைட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, மிடில் கிளாஸு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். அந்த பண தட்டுப்பாடுங்கிறது வரும்போது அது வேற மாதிரி பிரச்சனைகள் கொண்டு போகும். இங்கே வந்து ஹை சொசைட்டிங்கிறதுனால அபரிவிதமான பணம், அபரிவிதமான தப்பு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தப்புக்கு மேலே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ரீ மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன் செக்குக்காக தான் நம்ம பண்ணோம். ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் ஒரே டைமில் ஒரே இடத்துக்கு வராங்க, பொண்ணை பார்க்குறாங்க, போகிறாங்க. பொண்ணு வந்து அப்பா கிட்ட போய் அப்பா வீட்டில் போய் அந்த இன்னொரு ஒய்ஃப் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாருங்க. அம்மாவும் இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அம்மா வந்து அப்ராட்ல இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இங்கேருந்து அங்கே போய் அம்மாவோட அம்மா அவங்க ஹஸ்பண்டோட போய் தங்கி இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து அப்பா அவங்க ஒய்ஃபோட தங்கிட்டு வருது. இங்கே வந்து தாத்தா பாட்டியோட இருக்கு. ஸோ இந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் இப்போ? ஸோ அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஆமா, அது வந்து இது தப்பு இல்லைன்னு தவறு இல்லைன்னு தான் நினைக்கும் அந்த பொண்ணு. அவங்களோட அது எக்ஸாம்பிளே அவங்க தானே. கண் முன்னாடி நீங்க காமிக்கிறீங்கல்ல, நீங்க வந்து சொல்லி கொடுக்கல, அதுக்கு கண் முன்னாடி இது பாக்குது. அப்ப இப்படி இருக்கிறது சரிதான்னு நினைக்கும் அது. ஸோ அவங்களோட மனநிலைமையும் அப்படிதான் இருக்கும். இது தப்பு கிடையாது, இது சாதாரணமான விஷயம் தான், இது நம்மளோட கலாச்சாரம் தான் அப்படிங்கிற ஒரு போக்குல தான் அந்த குழந்தையும் போயிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து ஹையர் சொசைட்டி. இங்க பண தட்டுப்பாடு கிடையாது. நான் சொன்னேன் பாருங்க, ஆரம்பத்திலேயே என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னா, மேடம் எனக்கு பயமா இருக்கு, ஏன் குழந்தை சிங்கிள் பேரண்ட் ஆயிடும். நான் சொன்னேன், ஏன் நீ பயப்படுற, ஏன் நான் பயப்படுறேன்? அப்போ சொல்றேன், ஏன் பேரண்ட் வந்து நான் அப்படிதான் வளர்ந்தேன். ஸோ அதனால இது வந்து இந்த பண அளவுல வந்து உங்களுக்கு மாறுது, எல்லாமே மாறுது. ஆமா, ரொம்ப ஃபெமிலியரானவங்க இறந்து போனா எல்லாருக்குமே தெரியும். அதுவே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாதவ இறந்து போனா அவனை தூக்கிட்டு போடுறது கூட ஆள் இருக்காது. அப்படி அது நான் இன்னொரு கேஸ் பார்த்துருக்கேன். அதுல வந்து ஒரு சைல்டு பிறக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிடுறாங்க. பிரிகிறவங்க 2 பேருமே கல்யாணம் பண்றாங்க. ஹஸ்பண்ட் ஒருத்தங்களை கல்யாணம் பண்றாங்க, ஒய்ஃப் ஒருத்தங்களை கல்யாணம் பண்றாங்க. ஒய்ஃபுக்கு 2 பையங்க பிறக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கும் பிறந்தது 1. இந்த ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி இவருக்கும் 2 பையங்க பிறக்குது. இந்த பொண்ணு அங்க அம்மா கிட்ட போய் கொஞ்ச நாள் இருக்கு, இங்கே வந்து அப்பா கிட்ட கொஞ்ச நாள் இருக்குது.
அது எப்படி இருக்கும்னா, இது வந்து வெளிநாடு, சரிங்களா? இந்த பொண்ணு வந்து இங்கே யாராவது அது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதுக்கு கோவம் வந்துட்டு அங்கே அம்மா கிட்ட போயிடும். அங்கே யாராவது சொல்லிட்டாங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துடும். இப்படி இருந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த கல்யாணத்துக்கு அந்த அம்மா அப்பாவும் வராங்க, இந்த அப்பா அம்மாவும் வராங்க. எல்லாரும் வந்திருந்து, எல்லா குழந்தைங்களும் வந்திருந்து அந்த கல்யாணம் நடக்குது. அவங்களும் அதுக்கு சீர் செய்கிறாங்க, இவங்களும் சீர் செய்கிறாங்க, ரெட்டிப்பு சீர் வருது அதுக்கு. பட் அதுக்கு குழந்தை பிறந்து அதுவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டு இருக்க. இங்கே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அபார்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த பசங்கள்லேருந்தே இப்போ ஸ்டார்ட் ஆகி நிறைய நடந்துட்டு. இது வந்து ஆக்சுவலாக நான் கேஸாக பண்ணல. நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என் ஃப்ரெண்டோட நாங்கள் போயிருந்தோம். அவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பாவமான, அதாவது அவங்க திமிர் பிடிச்சவங்களாம் இல்லை. when you see people you will know இல்லை, அந்த மாதிரி ரொம்ப பாவமா, அதாவது நீங்கள் அதட்டி பேசுனீங்கன்னா அவங்க வாய முடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு அம்மா பொண்ணு வயிற்றுல குழந்தையோட அந்த பொண்ணை கூட்டு வந்துங்க. அந்த பொண்ணுக்கு 14 வயசு தான். அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த குழந்தைய வந்து நாங்கள் பெற்று எடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடணும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பீப்புள் தான். ஏதோ என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஊருக்கு தெரியாமல் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து நினச்சி, அப்போது நாங்கள் வந்து அந்த அவங்கள வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீ போய் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்க. அதாவது பொண்ணு தப்பு செஞ்சிச்சு, பொண்ணை விட்டு கொடுக்க முடியுமா? தாய்க்கு மகன் கொலை பண்ணாலும் நல்லவன் தானே. அதனால அந்த குழந்தைய அவங்க பெற்றெடுத்து கொடுத்துட்டு அவங்க, நான் அப்படி அவங்ககிட்ட கேட்டேன், என்ன பண்ணுவீங்க? நான் யாருக்காவது கொடுத்துட்டு நான் போயிடுவேம்மா, இங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த பொண்ணுக்கே ஒன்றும் தெரியல. நான் சொல்கிறது இட்ஸ் லாங் பேக், about 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது அப்போ வந்து என் குழந்தைய நான் கூப்பிட்டு போயிடுவேம்மா, எப்படியாவது மறைச்சு அந்த குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, அந்த குழந்தைய வந்து திரும்பவும் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த தாயோட முயற்சி. ஒரு திக்கு தெரியாத காட்டில் சென்னையில் கொண்டு வந்து, அது 25 வருஷத்துக்கு முன்னாடினா இட் வாஸ் a different scenario. இன்னைக்கு இருக்கிறது வேற, அன்னைக்கு இருந்தது வேறு. ஸோ இதுதான் ஒரு அன்னைக்கு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ எப்படி இருக்கு? இப்போ அதிகரிச்சிருக்கு. இப்போ ஒரு நார்மலாக மேரீடான பீப்புள் போனாலே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் அந்த அபார்ஷன் டேப்லெட்ஸே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வித் ஹஸ்பண்ட், வித் ஃபேமிலி மெம்பர்ஸ், மாமனார் கையெழுத்து வாங்கி எடுத்தா கொடுக்குறாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக சில இடங்கள்ல பிரைவேட்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான டேப்லெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் கரு கலையாமல் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேஸ் உங்களுக்கு வந்திருக்காங்க? இல்லை, அது எனக்கு வரல. ஆனால் அது நடக்குதுன்றது எனக்கு தெரியும். தெர் ஆர் சம் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப இதுவாக ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாதிரி இது எடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரிக்டாக அது எடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து சிறந்த இது. ஏன்னா இந்த மாதிரி டேப்லெட்டை கொடுத்துட்டு, அதாவது இவங்க டிஎன்சி பண்ணுறதுக்கோ இதுக்கோ பயந்துட்டு டேப்லெட்டை வாங்கி போடுறாங்க. டிஎன்சியும் நீங்கள் பண்ண முடியாது, கருவை கலைக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கள்ல, செய்கிற சப்ப சரியாக செய்ய அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி என்ன ப்ரிகாஷனரி மெத்தட் இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், தெரியாதுன்னா இன்னைக்கு சொல்ல முடியாது, எல்லாமே தெரியும். ஸோ why should they get into this? பிரச்சனை வந்து லேடிஸ்க்கு தானே வருது. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.